வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்து மத்திய அரசு வேலை விட்டுருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட்டு. வேலையிடம் வந்து சென்னையில் தான். முழுமையாக வீடியோ பாருங்கள், எக்காரணத்துக்கு கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அது கீழே இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் வந்து மத்திய அரசு வேலை. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 24 ஜாப் வேகன்சி. வேலையிடம் வந்து சென்னையில். அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 1/3/2019. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் இல்லை ஏப்ரல் 2019 நடக்கலாம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 7 போஸ்ட்டுக்கும், டெக்னிக்கல் ஆஃபீஸர் 6 போஸ்ட்டுக்கும், சயின்டிஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டுக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் 3 போஸ்ட்டுக்கும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்வைசர் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து 5 வேகன்சிக்கும், மேனேஜர் பர்சனல் அண்ட் வேகன்சிக்கும், மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு 1 வேகன்சிக்கும், டோட்டலாக 24 வேகன்சிக்கு நல்ல காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் எம்இ இல்லை எம்டெக் இன் மெக்கானிக்கல் கெமிஸ்ட்ரி பாலிமர் டெக்னாலஜி வித் 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாங்க ரிலவெண்டட் பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஃபீல்டில். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் எம்இ இல்லை எம்டெக் வித் 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் எம்இ இல்லை எம்டெக் மெக்கானிக்கல் கெமிக்கல் பாலிமர் டெக்னாலஜி வித் 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் இருக்கணுன்றாங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸ் எம்இ எம்டெக் 2 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்டட் ஃபீல்ட் ஆஃப் பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கணுன்றாங்க. சூப்பர்வைசர் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி ஒன் ஆஃப் த MBA and postgraduate public administration diploma management minimum 55% marketing graduate in postgraduate level இருக்கணுன்றாங்க. மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா full time first class any degree from recognized university CA ICWA SAS commercial with 8 years post qualification experience இருக்கணுன்றாங்க. அட்லீஸ்ட் 3 years experience in pay matrixல இருக்கணுன்றாங்க. டோட்டல் 8 years experience in pay matrix சொல்லியிருக்காங்க அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுபடி. அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 40 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 35 வருஷம் வரையும் இருக்குது. சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 வருஷமும், ஜூனியர் சயின்டிஸ்ட்டுக்கு 35 வருஷமும், மேனேஜர் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 45 வருஷமும், மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டுக்கு 45 வருஷம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 67,700 சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. அதேமாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 56,100 சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. சயின்டிஸ்ட்டுக்கு 67,700 சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. ஜூனியர் சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 56,100 சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. சூப்பர்வைசர் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 78,800 பர் மந்த்து சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கும் 78,800 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் வித் ஸ்கில் ப்ராக்டிகல் டெஸ்ட் நடக்கும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்காணல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டான www.cipet.go.in வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் அண்ட் அட்டாச்சஸ் காப்பீஸ், அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பியோட இந்த அடிஷ்னல் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அட்ரஸு, டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிப்பெட் ஹெட் ஆஃபீஸ் டிவிகே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 32 அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸோட அனுப்பிச்சிடணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்ன்றது என்வலப் கவர் மேலே எழுதி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதணும் அந்த இடத்துல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 2 சேனல் ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடலாம்னு இருக்கேன், அதையும் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion.